ஹாய்! வெல்கம் டு சங்கரி சீரீஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 கப் கொத்தமல்லி, 1/2 கப் புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சிருந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக மேஷ் பண்ணிக்கலாம். அதனால் இந்தமாரி இருந்தால் போதும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசிச்சு வச்சிருந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக 1/2 லெமன் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா பூரிக்கு யூஸ் பண்ணுற பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரி ரெடிமேடாக இந்தமாரி கடையிலே விற்கிது. அது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸையும் பொரிச்சு வச்சுக்கலாம். ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூரியை உடைச்சி சேர்த்துக்கோங்க. அது மேலே பட்டாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டாணியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, சி, இ இருக்குது. கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். மேலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கிரீன் சட்னி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சட்னி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.